உங்க அக்காவ இந்த மாயக்கண்ண கேட்டேன்னு சொல்லு. ஓகே சரி. ஓகேடா செல்லம். அஞ்சல அஞ்சல செல்லமே. ரெண்டு பேரும் பைக்ல கட்டி புடிச்சிட்டு போறாங்களா? இதோ வச்சுக்கிறேன் அவங்கள. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சரிம்மா. அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. ரெண்டு பேரும் பைக்ல ஒன்னா கட்டி புடிச்சுக்கிட்டு பார்த்த முதல் நாளேன்னு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரட்டுமே என்னங்கிற? அவங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு போறதுனால இன்னும் நம்ம ஏரியாவையே தாண்டி இருக்க மாட்டாங்க. நீ எங்கேயாவது அவங்கள பார்த்தா அவங்க ரெண்டு பேரையும் தயவு செஞ்சு பிரிச்சிடாத ப்ளீஸ். ரெண்டு பேரும் முதல்ல தனியா பைக்ல போறதே தப்பு. இதுல அப்படியே கட்டி பிடிச்சு வர போறீங்களா? உங்கள அண்ணா அங்க முன்னாடி பைக்ல போறாங்கல்ல, அவங்கள ஓவர்டேக் பண்ணி வண்டி நிறுத்துங்க. சரிம்மா. அண்ணா விடாதீங்கண்ணே, புடிங்கண்ணே. சீக்கிரம் ஓவர்டேக் பண்ணி போங்கண்ணே. யோ, ரோட்ல வண்டி ஓட்ட சொன்னா பைக் இடுக்கலையா வண்டி ஓட்டுவேன்? உனக்குலாம் யார் யார் லைசன்ஸ் கொடுத்தது? நான் தான். நான் தான் உங்களை ஓவர்டேக் பண்ணி நிறுத்த சொன்னேன். எதுக்கு நிறுத்த சொன்ன? இப்படி ஒட்டிக்கிட்டு போறீங்கல்ல, அப்படி போக கூடாதுன்னு சொல்றதுக்கு தான். ஆமா, கோவிலுக்கு போகும்போது இப்படியா நெருக்கமா கட்டி பிடிச்சிட்டு போவீங்க? இதெல்லாம் தப்புன்னு தெரியாது உங்களுக்கு? இப்படி போனா எந்த சாமி உன் பரிகாரத்தை ஏத்துக்கோ? நாங்க எப்படி போனா உனக்கு என்ன? எனக்கு என்னவா? உன்ன இருடி. ஏய், முதல்ல தள்ளி உட்காருடி, இல்லன்னா வண்டி விட்டு கீழே இறங்கு. இறங்க முடியாது. ஏய் லட்சுமி, சொல்றேன். ஏய் இறங்குடி. சொல்றேன்ல, இறங்குடி. சொன்னா கேட்க மாட்டேன். தள்ளி உட்காரு. ஏய் ரோட்ல சண்டை போட்டுருக்காங்க. அப்படி வண்டி விட்டு கீழே இறங்குடி.
லட்சுமி. கையை விடுறல்ல. மா அவங்க எப்படி போனா உனக்கு என்னமா? மாமா போலாம், எல்லாரும் பாக்குறாங்க பாரு. அண்ணன், இதுல நீங்க தலையிடவே தலையிடாதீங்க. இது எங்க குடும்ப பிரச்சனை. நீங்க ஏய் துளசி, சொன்ன கேட்க மாட்டேன். தள்ளி உட்காரு. ஏய், லட்சுமி. கையை எடுறி. கை எடுன்னு சொல்றேன்ல. என்னடி, நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்னும் கைய வச்சிட்டு இருக்க. எடுறி கைய. எடு. இனி எங்க போறதா இருந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ்ல இப்படியே போகணும். தப்பி தவறி என் மாமா மேல உன் கை பட்டுது, கைய அப்படி உடைச்சிருவேன். நாங்க ஏன் இப்படி போகணும்? நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நாங்க எங்க இஷ்டத்துக்கு தான் போவோம். எவ்வளவு தைரியம் உனக்கு? இவ்வளவு திமிரா பேசுற? ஒண்ணு ஏய், எடுறி. ஏய், லட்சுமி. கையெடுறி. விடு. ஏய், விடு. என்ன ஏய், பண்ற? கையெடு. விடு. ஏய். ஏய், விடு. எடுறி லட்சுமி, கைய. விடு. சொல்றேன்ல. மா உனக்கு என்னவா பிரச்சனை? பாருங்க அண்ணன், நாங்க பாட்டுக்கு பைக்ல போறோம். இடையில ஆட்டோவை நிறுத்தி இப்படி பிரச்சனை பண்றா பாருங்க. ஏமா அப்படி பண்றா? ஹலோ, என்ன? இது எங்க குடும்ப பிரச்சனைன்னு சொல்றத கேட்டீங்கல்ல? அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்துட்டு இருக்கீங்க? உங்க வேலைய பார்த்துட்டு போங்க. ஏய், சொல்றேன்ல, தள்ளி உட்காருடி. முதல்ல கையெடு. எடுறி கைய. ஏய், கையெடுறி. எடு, கைய விடு. எடுறி கைய. கையெடு ஏய், சொல்றேன்ல. லூசு மாதிரி பிஹேவ் பண்ணாத. விடு. லட்சுமி சொன்னா கேளு, கையெடு. விடு. இங்க என்ன பண்ற லட்சுமி? ஏய். சார் நீங்க யார் சார்? ஆ, போலீஸ். அது மட்டும் இல்ல, நீ கூட்டிட்டு வந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான். ஓ அப்படியா சார்? ஆமா சார். ஏய் லட்சுமி, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? லவ் பண்றவங்கள பிரிக்க கூடாது, பாவம்னு சொன்னேன்ல. நான் சொல்லி இப்படி பண்ணா என்ன அர்த்தம் லட்சுமி? அதுக்காக துளசியும் விஸ்வாவும் இப்படி ஒட்டிட்டு போவாங்க. அத பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றியா? எது? துளசியும் விஸ்வாவுமா? தமாசே தமாசே. ஐயோ. ஏய், ஆ? இப்ப எதுக்கு நான் லூசு மாதிரி சிரிக்கிற? ஆமா, யாரோ 2 பேரை பார்த்துட்டு துளசியும் விஸ்வான்னு சொன்னா சிரிக்காம என்ன பண்ண சொல்றமா? யாரோ 2 பேரா? ஆமா ஆமா லட்சு, முதல்ல நீ கனவுல இருந்து வெளியே வா, சரியா? நீ சண்டை போடுறது விஸ்வாவோடையும் துளசியோடையும் இல்ல. இது வேற யாரோ லவ்வர்ஸ் கிட்ட. நல்லா கண்ணை திறந்து பாரு. துளசியும் விஸ்வாவும் பைக்ல கட்டி பிடிச்சிட்டு போறாங்கன்னு சொன்னதும் உனக்கு யார பார்த்தாலும் அவங்கள மாதிரியே தெரியுதுல லட்சுமி. ஹலோ, நீ சரியான ஆளா இருப்ப போல. போன வாரவங்களை பிடிச்சு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. போமா, போய் ஒரு நல்ல டாக்டர் போய் பாரு. அண்ணே, அதெல்லாம் நான் சொல்றேனே. நீங்க எல்லாரும் முதல்ல இங்க இருந்து போங்க ப்ளீஸ். நீங்க எல்லாரும் அவங்களோட வேலையை பார்க்கலாம். ப்ளீஸ் சிஸ்டர், நீங்களும் தான். ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி சாரி. எல்லாருக்கும் சாரி, எல்லாருக்கும் சாரி, எல்லாருக்கும் சாரி. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், சாரி, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. சார் ரொம்ப சாரி சார், அவங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. மா ரொம்ப சாரிமா. நீங்களும் போங்க, நீங்க நல்லா நெருக்கமாவே உக்காந்து போங்க. ஆமா, ஜாலியா இருக்கும். எங்களை விடுங்க சார். லவ் பண்றவங்களை பிரிக்கிறதுல அப்படி என்ன சார் ஆர்வம் இவங்களுக்கு? அது ஏண்டி, லவ் பண்றவங்களை பிரிக்கிறதா உன் வேலையா? அவங்க ஒன்னா கட்டி பிடிச்சிட்டு போறத பார்த்து உனக்கு என்ன அவ்வளவு வைத்தறிச்சல்? நாங்கங்கிறதுனால சும்மா போறோம். வேற யார்கிட்டயாவது இப்படி பண்ண உன்னை பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க.
பார்த்து நடந்துக்கோ. மா ரொம்ப சாரிமா சார், Okay, ரொம்ப sir, சாரி no சார், problem. நீங்க போங்க. லட்சு, ஏதோ அக்காக்கு உடம்பு சரியில்லை பார்க்க போறேன்னு நீ சொன்னது எல்லாமே பொய்ன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் உன்னை குழப்பி விடணும்னு விஸ்வாவும் துளசியும் கட்டி பிடிச்சிட்டு போறதா வாலண்டியரா நானே உங்ககிட்ட சொன்னேன். அப்பாடா, நான் நினைச்ச மாதிரி குழப்பத்துல நீயும் பிரச்சனை பண்ணிட்ட. ம், இங்க பாரு, இனிமேலாவது லவ்வர்ஸ் பிரிக்கணும்னு நினைச்சு பப்ளிக்ல தர்மடி வாங்கிறத போ. இனிமேலாவது அந்த பரிகாரத்தை தடுக்கணும்னு நினைக்காம ஒழுங்கா வீட்டுக்கு போய் தொலை. இவங்களை கூட்டிட்டு போங்கண்ணே. போ. மா ஆமா போலாம். போங்கண்ணே. எங்கம்மா வீட்டுக்கு தானே? இல்ல, நீங்க நேரா போங்க. இன்னும் என்னென்ன பிரச்சனை இழுத்து விட போகுதுன்னு தெரியலையே. போதும் போதும். சொல்லுச்சுனா அக்கா, அந்த மூர்த்தி கதையை முடிச்சிட்டேக்கா. நம்ம ஆளுகளை சரண்டராக சொல்லிட்டேன். இப்போ ஊர் எல்லையில தான் நீங்க சொன்ன அந்த 2 பேரு வர்றாங்களான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்ததும் தூக்கிறேன்க்கா. அதான்டா சின்னங்கிறது. முடிச்சிட்டு சொல்றா. சரிக்கா. சரி சரி, போ போ போ. டேய், அங்க வர்றது நம்ம தேடுற ஆள் மாதிரியே இருக்கு. அவங்கள ஃபர்ஸ்ட் செக் பண்ண சொல்லு. சரி சின்னா. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. டேய் சின்ன, அங்க வர்றவங்களை செக் பண்ண சொன்னாரு. என்ன? சரி 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 சரி, போ போ போ. டேய், இவங்கள மாதிரியே இருக்குல்ல? மாதிரி இல்ல, இவங்களே தான். அண்ணே, இங்க அம்மன் கோவிலுக்கு எந்த பக்கம் போறது? டேய், இவங்கள தூக்கிடலாமா? பையனுக்கு தெரியாம பொண்ணை மட்டும் தூக்கணும்னு சொன்னதை மறந்துட்டியா? இருடா, சின்னாட்ட கேட்டு வந்துடலாம். ம், சரிடா. என்னண்ணே, அம்மன் கோவிலுக்கு வழி தெரியுமா தெரியாதா? தெரியும் தம்பி. இப்படியே நேரா போய் கொஞ்ச தூரத்துல 2 பெண்டு கிராஸ் பண்ணணும். இருங்க, ஷார்ட் கட் என்னன்னு அண்ணங்கிட்ட போய் கேட்டு வந்துறேன். சரிண்ணே, நீங்க கேட்டுட்டு வாங்க. ஏய் வாடா வாடா. விஸ்வா, என்ன துளசி? அவங்க நம்ம போட்டோவை தான் கையில வச்சிருக்காங்க.
நம்ம போட்டோவையா? ஆமா, இதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. சரி சரி வா, கேட்டுட்டு வரலாம். இறங்க. நான் இந்த பொண்ணு தானே கோவிலுக்கு வழி கட்டாங்க. அது அண்ணங்கிட்ட ஷார்ட்கட் கேட்டு சொல்றோன்னு வந்துட்டோம். என்ன பண்ணலாம்? ஏண்டா இதெல்லாம் ஒரு கேள்வியா? பையனை அங்கேயே தள்ளி விட்டுட்டு பொண்ணை தூக்குறத விட்டுட்டு என்கிட்டயே வந்து கேள்வி கேட்குற முட்டாள். போய் பொண்ணை தூக்கிட்டு வாடா, போடா. ஆமா, நீங்க எதுக்கு எங்க போட்டோவை கையில வச்சிருக்கீங்க? அதுவா? இருங்க பிரதர், நான் சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. டேய், அது ஒண்ணும் இல்ல தம்பி. வர்ற வழியில இந்த போட்டோ கீழே கிடந்துச்சு, எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீ வந்துட்ட. எங்க போட்டோ கீழே கிடந்துச்சா? எப்படி? எனக்கு என்னப்பா தெரியும், கீழே கிடந்துச்சு, அவ்வளவுதான். கோயிலுக்கு வழி கேட்டல்ல, நேரா போப்பா. இடையில வெண்டு எதுவும் இல்ல. நீ போ. லேட்டா போனா கோயிலை சாத்திடுவாங்க. நீ வா போலாம். இரு துளசி, நம்ம போட்டோ எப்படி இவங்க கிட்ட? நீ வான்னு சொல்றேன்ல, வா. இல்ல வா வா விஷ்வா.